சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நம்ம ஈஸ்ட் தாம்பரத்தில் நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பையில், அதே நேரத்தில் தாம்பரம் சானிட்டோரியத்துக்கும் நியர்பையில் நல்ல ஒரு லக்ஸரியஸான ப்ராஜெக்ட் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். க்யூட்டாக இருக்குல்ல, முன்னாடி நாய்க்குட்டியை குழந்த மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. ஓகே, நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் லக்ஸரியாக ப்ராஜெக்ட் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்காக தாங்க இந்த ப்ராஜெக்ட். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜிகே பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லர் கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களில் ஒன்றாயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த லொக்கேஷன் எங்கே அப்படின்றத பார்த்துடலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சவுத்தில் ஈஸ்ட் தாம்பரம் கணபதி காலனி ரோட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டி. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் ஜூடியோ இருக்குது இல்லையா, அந்த ஜூடியோக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரோட் வழியாகவும் வர முடியும். 700 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் எம்சிசி காலேஜ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து நீங்கள் வரும்போது பாரத மாதா ஸ்ட்ரீட் ஒரு ரயில்வே ட்ராக் அப்படியே ஒட்டின மாதிரி அந்த ஸ்ட்ரீட் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நியர்பையில் கூட லேண்ட்மார்க் சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கரோடியா ஸ்கூல் இருக்கும். ஓகேங்களா. மூணாவது கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன், மெப்ஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, அந்த ஜிஎஸ்டிலேருந்து வந்தீங்க அப்படின்னா 1.4லேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. 2லேருந்து 2.1 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா 700 மீட்டர்ஸ் தூரத்தில் என்எஸ்என் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, என்எஸ்என் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரோடியா ஸ்கூல் இருக்குது, ஆல்வின் ஸ்கூல் இருக்குது, ஜியான் ஸ்கூல் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி ஸ்கூல் இருக்குது, எம்சிசி காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கூல்ஸ், காலேஜஸ், லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, ரேடியல் ரோடில் எம்பசி டெக் ஜோன் இன்டர்நேஷனல் டெக் பார்க்கில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, ஸ்ரீராம் கேட்வேல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். உங்கள் பொண்ணுங்க பசங்க யாருக்காவது கல்யாணம் ஆக போது, நல்ல ஒரு ப்ரீமியமான ப்ராஜெக்ட், நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி ஃப்ளாட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாங்க. சரிங்களா. இது வந்து எல்லா யூனிட்டுமே கொஞ்சம் பெரிய சைஸ் யூனிட்டுங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்த்தோம். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜிகே பில்டர்ஸினுடைய விஜிகே சாய் அர்திக். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க, 3.5 கிரவுண்ட் லேண்ட் ஏரியா, சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ். சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு பர்சனலாக பிடிக்கும். எதனாலனா செட் பேக்கெல்லாம் 10 ஃபீட் விடணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடு நல்லா வென்டிலேஷனாக இருக்கும், சூரிய ஒளியும் வீட்டுக்குள்ளே நல்லா வரும், காற்றோட்டம் நல்லா இருக்குங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீடுன்றது நல்லா வெளிச்சமாக இருக்கணும், காற்றோட்டமாக இருக்கணும். சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ் பர்சனலாக நான் கொஞ்சம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஒரு ஃப்ளோருக்கு 4 வீடுகள் வீதமாக மொத்தமாக 19 வீடுகள் இருக்குங்க, 19 ஃப்ளாட்ஸ் இருக்குது. அப்போ என்ன வசந்த் 20 வீடு வரணுமே நினைக்கிறீங்களா? லாஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 BHK இருக்கக்கூடிய இடத்துல அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 2 BHK 2 3 BHKங்க ஃபஸ்ட்டு 4 ஃப்ளோர்ஸ்க்கு. 5th ஃப்ளோரில் ஒரு 3 BHK 2 2 BHK மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 19 வீடு இருக்குது இல்லையா, அதில் 10 2 BHK, 9 3 BHK. சைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர் கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, இவி சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, சோலார் பேனல் இருக்குது, பவர் பேக்கப் பண்ணியிருக்காங்க. ஹோல் பில்டிங்க்குமே ஏசி ஹீட்டர் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, மற்ற எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே ஏரியா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மினி பார்ட்டி ஹாலும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி இதே ப்ராஜெக்ட் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை வாங்கிட்டு நீங்கள் இன்டீரியர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த ஸ்டேஜில் தான் வீடு இருக்குது. அதாவது ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ் தான். இன்டீரியர் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு டைம் தேவைப்படும் இல்லையா, அதை நீங்கள் இப்போவே புக் பண்ணிவிட்டு இன்டீரியர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாடல் ஹவுஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மாடல் ஹவுஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவல் யூனிட்டை நம்ம பார்த்துலாம். மாடல் ஹவுஸில் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஆக்சுவல் 2 BHK யூனிட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், ஆக்சுவல் 3 BHK யூனிட்டும் காமிக்கிறேன். 2 BHK சைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1195 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வேரியண்ட்டும், இன்னொரு வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1228 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வேரியண்ட்டும் இருக்குது. சொல்லியிருந்தேன் இல்லையா, மினிமம் சைஸே 1195 ஸ்கொயர் ஃபீட் தான். அதனால தான் சொல்லியிருந்தேன் லக்ஸரி ப்ராஜெக்ட் எல்லாமே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா 1417 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வேரியண்ட்டும், 1458 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வேரியண்ட்டும் இருக்குங்க. ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 BHK எல்லாமே நார்த் ஃபேஸிங், 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் சவுத் ஃபேஸிங். யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30%. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஆக்சுவலாக அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும், காமான ஏரியாவும் கூட. இதுக்கு பக்கத்துலேயே கூட இவங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட்டும் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், ட்ரிபிள் ஏன்னு சொல்லிட்டு நம்ம இரும்புலியூரில் வேங்கை வாசல்லையும் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, மேடவாக்கம் பக்கத்தில். அதனால் அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணலாம். எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. இப்போ இதுலேயும் ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பர் கூட ஸ்க்ரீனில் இருக்கலாம், இல்லை வேறு நம்பர் கூட இருக்கலாம். 809 800 4444. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க,
சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸில் கார்னர் ப்ராப்பர்ட்டி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வென்டிலேஷன் இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. செக்யூரிட்டியாக நான் போகிறாங்க. மார்க்கெட்டிங் ஆஃபீஸ். இப்போ நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் மீட் பண்ணலாம். லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் போட்டு கொடுத்துருவாங்க. லிஃப்ட்டும் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டில். இந்த ஸ்டார்கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேசர் ஹைட் எல்லாமே கம்மியாக இருந்தது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க கூட ஈஸியாக ஏறிக்கலாம். நல்லா வைடாகவும் இருந்தது. கிரானைட் ஃப்ளோரிங்கில் கொடுத்துருக்குறாங்க. எஸ்எஸ் சாண்டில் இருக்குது. அதனால தான் அந்த படிக்கட்டை டெடிக்கேட்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த யூனிட் தான். வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு யூனிட் இன்னொரு யூனிட் ஆப்போசிட்டில் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 2 3 BHK 2 2 BHKங்க. இப்போ நம்ம இது பார்த்துடலாம். இருக்கக்கூடிய பெரிய சைஸ் 2 BHK இதுதான். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங். வாங்க வாங்க, வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. அசால்ட் ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இனிமேட்டு நடக்கக்கூடிய ரணகலத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது. சும்மா சொன்னேன். வாங்க வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் இருக்கக்கூடிய லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. டைனிங் தனியாக இருக்குது, லிவிங் தனியாக இருக்குது. சரிங்களா? வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1228 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30%. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GM பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி இருக்குது. பால்கனியில் ஆண்ட்ரில் எஸ்எஸில் கொடுத்துருக்குறாங்க. வித் கிளாஸோடு இருக்குது. வுட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு 10 ஃபீட் செட் பேக்குங்க. எனக்கு சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ் பொதுவாகவே பிடிக்கும். காத்தோட்டம் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வீடுனா வெளிச்சமாக இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணுங்க. அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா செப்பரேட்டாக இருக்குது. இந்த டைனிங்லேருந்து லிவிங் பேசேஜுங்க. அதாவது டைனிங் பேசேஜ். ஓகேங்களா? இந்த டைனிங் பேசேஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத் இருக்குது. காமன் பாத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொல்லர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்குறாங்க. கன்சீல்டு டேங்கோடு இருக்கக்கூடிய மாடலுங்க. ரேட் இது காஸ்ட்லி. சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃப்ளோரிங்கில் ஒரு ஆஃப் செட் கொடுத்துருக்குறாங்க. அந்த கன்சீல்டு டேங்க்கு மேலே பார்க்க நல்லா இருந்தது. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. வால் மிக்ஸ் இருக்குது. 3-in-1 வால் மிக்ஸுங்க. இந்த காமன் பாத் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை பொறுத்த வரைக்கும் டோர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிவிங் கம் டைனிங் ஏர் கண்டிஷன் பண்ணுற அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். கிச்சன் ஸ்லாப்பில் கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. செல்ஃபில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வால் டைல்ஸும் இருக்குது. கோலர் பிராண்ட் டேப்போட சிங்க் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம் பால்கனி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனுக்குள்ள ப்ரொவிஷன் தான். கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. டேப் நல்லா இருக்கு. இந்த லிவிங் பேசேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களான்னு பார்ப்போம். ஓகே, இல்லை, எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க, பேசிக்கலாம். ஓகேங்களா? இந்த லிவிங் பேசேஜ் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 UPVC விண்டோ வித் கிரோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட் பெட்ரூம் இதை கூட்டிகிட்டு வந்தேன். இந்த அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோலர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் வந்துடும். இந்த காமன் பாத் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. நீங்கள் இந்த UPVC விண்டோ 2ஆக டிவைட் பண்ணி கொடுத்துருக்கனால சென்டரில் வந்து நீங்கள் டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டிவி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சா? இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8000 rupees கோட் பண்ணியிருக்காங்க VGK பில்டர்ஸ். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். இது மட்டும் இல்லாமல் அடிஷனல் சார்ஜஸ் இருக்கும். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற பில்டருக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய்.